பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராமாயணாவோட the introduction glimpse பாத்தீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே நம்ம பக்கத்துலயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இது முன்னாடியே எல்லாம் பார்த்திருக்கோம். பார்க்கும்போது அது பாட்டா வரும். பாட்டா பார்க்கும்போது நம்ம நிறைய எபிசோட்ஸ் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போ பார்க்கும்போது அது ரியலா நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. எஸ், ராமாயணாவை பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்திருக்கீங்க. சோ 3Dல கிட்ட இருந்து விட்னஸ் பண்றது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? கண்டிப்பா எப்ப ரிலீஸ் ஆகும்னு இருக்கு. ஓகே, என்ன கேரக்டர் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க? எப்படி பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றது யாரு? சாய் பல்லவி. எல்லாரும் பாக்குதானே, எல்லாரும் சூப்பர் பிரதர். थैंक यू. சூப்பர். குட் மார்னிங் சென்னை. ஆஹா, நான் இங்க பாத்து பேசலாம். இந்த கேமரா ஏன் பேமெண்ட் எனக்கு போல இருக்கு. ரைட்வா, சரி, ஓகே. சோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தூக்கத்தை நீங்களும் ஒரு பக்கம் இருந்திருக்கீங்க. ரஞ்சித், எப்படி இருக்கு? லைட் வாங்கி வச்சுடா. லைட் வாங்க வச்சுடா. அன்பிலீவபிள். ஸ்பெக்டாகுலர். ஆஹா, வேற இந்தியாவில் வந்து ராமாயணம் மகாபாரதம் அது ஒரு மிகப்பெரிய எபிக்ஸ். நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம தேசத்துடைய பாரம்பரியத்தையும் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு எபிக்ஸ். நிறைய பேர் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஃபிலிம் கோஆர்டினேட்டர். ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்ச் பை இன்ச் தெரியும். இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் தான் இந்த மாதிரியான படங்களை சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சம்னு சொல்லலாம். நம்ம தேசத்துடைய பாரம்பரியமான பிரம்மாண்டத்தோட உச்சத்தையும் கலாச்சாரத்தோட உச்சத்தையும் இவ்வளவு அழகாக வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ட்ரீட் இருக்கிறதுனால அதை சொல்கிறதுக்கு இந்த விஷுவல் மீடியா வந்து பயன்படுத்துகிறது ஒரு சினிமாக்காரன் எனக்கு ரொம்ப பெருமை. இதை நீங்கள் படமாக பார்க்குறப்ப வந்து ஒரு சினிமாக்காரர்கள் கலாச்சாரத்தை எவ்வளோ அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறத நீங்கள் உணர்றப்ப ஒரு ஃபங்க்ஷன் வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம்னு தெரியல. அதை வந்து இந்த படம் கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாய் பல்லவி ஆல்ரெடி பார்த்துருப்போம். பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க படத்தில். அந்த அவ்வளோ ஒரு பெரிய ஆக்டிங்கும் இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம யாஷ் KGF நடிச்சிருக்காரு. அவரோட அந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்கே மெயினாக வந்திருக்கேன். எப்படி இருக்குங்கிறது நீங்க தான் பார்த்து எல்லாம் சொல்லணும். பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம்னு இந்த படம் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. ஓகே. எஸ், சோ இந்த ஹாலிவுட் படங்கள் பார்த்து ரசிச்ச நம்ம எல்லாருக்குமே வந்து பெருமையா ஓகே இது எங்க படம், இந்தியன் ஃபிலிம் அட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், குளோபல் லெவல் அப்படிங்கறத பெருமையா சொல்லலாம். அப்படிதான் சொல்லுங்க சார். ரெண்டு கலந்தது. ஹலோ மேடம், எல்லாருக்கும் வணக்கம். சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த படம் எப்போ வெளியே வந்து காத்துக்கிறோம். ராஜேந்திரன் வாழ்த்துக்கள். ராமாயணத்துக்கு அருமையான ஆர்டிஸ்ட் அண்ட் அருமையான கேமரா ஒர்க்கு, எடிட்டிங், ப்ரொப்பர் ஃபேமிலிக்கு இன்னும் நன்றி சொல்கிறேன். வெரி நைஸ், சூப்பர்மா. சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படம் வெளிவரது காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. முன் வந்து பேசின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. We close with this one last person. இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நான் சின்ன கோயிலில் நான் இந்த மாதிரி 3D படம்லாம் பார்த்துருக்கேன். அப்பவே ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படம் வருமானம் எதிர்பார்த்தேன். இந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி மூலியமாக வந்து நான் அதுக்குள்ளே நானே நடிக்கிற மாதிரி இருக்குது. நான் நிறைய படம் பண்ணிக்கிறேன். உண்மையே ஒரு மாயலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு நம்ம இந்த படத்தில் வாய் கிடையாது போயிடுச்சேன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ இந்த ப்ரோக்ராம் நடிக்கும் போது நானே உங்களுக்கு நடித்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறேன். வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நிறைய நல்லா எல்லாரும் பார்க்கணும். என் குடும்பத்தை பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்து இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகிட்டு ரொம்ப வேர்ல்டுக்குள்ள இந்த படத்தை பார்த்து எல்லாருமே ரசிச்சு பாராட்டெல்லாம் வேணும். அடுத்த இதில் நான் பார்ப்பேன். நன்றி, வணக்கம். இன்க்ரிமெண்டா இதுக்கு மேல தேங்க்யூ சார். லாஸ்ட் ஒன் we are closing with her. அப்படின்னா இப்போ
அந்த விஎஃப்எக்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஒரு இந்தியன் சொன்னா நம்புவீங்களா? ரொம்ப பெரிய பெருமை தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கை தட்டினீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிடும். எஸ், the producer of ராமாயணா திரு நமித் மல்ஹோத்ரா அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CEO of DNET. அவருடைய இந்த விஎஃப்எக்ஸ் பயணத்தை வந்து அவரோட 18வது வயசுல மும்பைல அவரோட கரேஜ்ல ஒரு சின்ன இடத்துல அந்த விஷன் அந்த கனவை வந்து அவர் ஆரம்பிச்சாரு. சோ இன்னைக்கு DNET-ஓட CEO-ஆ மாறி இருக்காரு. சோ நிறைய படங்களுக்கு விஎஃப்எக்ஸ், நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் உலக தரத்துக்கு பண்ணியிருக்காங்க. சரி, என்னென்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும்ல. என்ன படம் இல்லைங்க, நம்ம பார்த்து ரசிச்ச இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார், டியூன்ஸ் அப்படின்னு பல 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 ஹாலிவுட் படங்கள் நம்மள ஆச்சரியப்படுத்தின எல்லா படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் திரு நமித் மல்ஹோத்ரா அவர்கள். பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவர் கொடுத்தலாம். ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம். சோ பிரைம் ஃபோக்கஸ்ல ஹம்பிளா ஆரம்பிச்சார். பிரைம் ஃபோக்கஸ் அவரோட இனிஷியல் கம்பெனி. அதுல வந்து ஹம்பிளா ஆரம்பிச்ச ஒரு பயணம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஎஃப்எக்ஸ் கம்பெனியில CEO-வா இருக்கிறாங்க சார். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய கனவு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. சோ இன்னைக்கு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சோ DNET வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆஸ்கர் இந்தியாவுக்கு வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் கடைசி 10 வருஷத்துல 7 ஆஸ்கர் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரெக்கார்ட். யார்கிட்டயுமே வந்து இப்படி ஒரு ரெக்கார்ட் இல்ல. 10 வருஷத்துல 7 ஆஸ்கர். நம்ம பார்த்த பெரிய பெரிய படங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு முகம் திரு நமித் மல்ஹோத்ரா அவர்கள் அண்ட் அவருடைய டீம் அப்படின்னே சொல்லலாம். சோ ராமாயணா அப்படிங்கிறது இன்னைக்கு நிஜம் ஆயிருக்கிறதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 10,000 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஸ்டோரி டெல்லர்ஸ் across the world. அதாவது thank you so much for dreaming about this sir. இன்னைக்கு நீங்க வந்து இந்த கனவு காணலன்னா ராமாயணாவை இன்னைக்கு வந்து நாங்க பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ அடுத்ததா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் விஷனரி ப்ரொடியூசர் ஒரு பக்கம் இருந்தா அந்த கனவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஃபைனஸ்ட் ஸ்டோரி டெல்லர் வேணும். அதுதான் நம்மளோட டைரக்டர் நிதேஷ் திவாரி அவர்கள். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கல், சிச்சோரே இந்த படங்கள்ல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல்? மொழிகளை கடந்து அந்த படங்கள் நம்ம மனசை தொற்றுக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான விஷயம் நினைக்கிறேன். அவருடைய படங்கள் பார்க்கும்பொழுது நம்மள சிரிக்க வச்சிருக்கு, அழ வச்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கு. முக்கியமா ஒரு வார்ம் ஹக் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் வந்து நிதேஷ் திவாரி அவர்கள். இவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் இன்னைக்கு ராமாயணா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ அவங்க இங்க வர முடியல, பட் they wanted like நமக்காக ஸ்பெஷலா ஒரு மெசேஜ் அவங்க வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. சோ a special video message from them to us. அது பார்க்கலாம்.